எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து சிந்திப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாது எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இது 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டு சாத்தான் அந்தி கிறிஸ்து உலகத்தை ஆண்டு உலகம் முடியும் போது தான், தேவன் வரும்போது தான் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாகி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புவார். இயேசு வந்தால் தான் நடக்கும். இயேசு எப்போ வருவார்? உலகம் முடியும் போது தான். 1000 வருஷ அரசாட்சியில் இந்த வசனத்தின்படி எதுவும் நடப்பதில்லை. மரித்தோர் உயிரோடு எழுப்பி அநேகர் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் உயிர்த்து என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது. சிரஞ்சேதம் என்றால் தேவனுக்காக தன்னைத்தானே சிறையாக்கி கரைப்படாமல், உலகத்தால் கரைப்படாமல் தேவனுக்காக உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். ஆகவே மரித்தவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவளவும் உயிரடையவில்லை. வெளிப்படுத்தல் 20:5வது வசனத்தில் மரித்தவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவடை வரைக்கும் உயிரடையவில்லை. அப்போ அதுக்கு முன்னாடி மரித்த ஆத்மா, சிரஞ்சேதம் பண்ணப்பட்ட ஆத்மா என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தால் சிரஞ்சேதம் பண்ணி கொண்டவர்கள், கையினால் செய்யப்படாத விருத்தச்சேதம் என்றெல்லாம் வேதத்தில் உண்டு. ஆகவே உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள் விக்கிரகத்தினாலும் உபச்சாரத்தினாலும் வேசித்தனத்தினாலும் உலக வழிபாட்டினால் கரைப்படாதவர்கள், இவர்களே முதல் பலன். ஆகவே தேவனுடைய வார்த்தையை விளங்கி கொண்டால் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது இந்த யுத்தங்களும் பஞ்சங்களும் கொலை நோயும் இதெல்லாம் ஒரு அடையாளம். பூமியை நம்பி வாழாமல் சாமி நம்பி வாழ்வதற்கு தேவன் அவ்வப்போது எச்சரிக்கிறார். ஆகவே கோகு மாகு யுத்தம் என்பது உலகம் முடிவில் நடக்கிறது. வேதத்தில் 1வது யுத்தம், 2வது யுத்தம், 3வது யுத்தம் எல்லாம் கிடையாது. ஒரே யுத்தம் தான் ஏது சொல்லி கொடுத்தது. உலகம் முடியும் போது கடைசி தேவனுக்கும் சாத்தானுக்கும் அது யுத்தம் நடத்தி தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளை மீட்டுக்கொள்வார். அவர் வரும்போது ஒளிவ மலை 2ஆக பிளக்கும். அப்போ ஒளிவ மலை பிளக்கும் போது என்ன நடக்கும்? அங்கே ஒரு கூட்ட ஜனத்தை தப்பிக்கொள்ள தேவன் செங்கடலை பிளந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தப்பி வைத்தாரோ அதே செங்கடலை கடக்க வந்த பார்வோன் அதிலேயே மடிந்து மறைந்து போனான். ஆகவே தேவன் செய்கிறது ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். 1000 வருஷ அரசாட்சி முதல்ல நடக்கணும். அதுக்கு பின்னாடி 1000 வருஷம் முடிஞ்ச உடனே ரகசிய வருக, புத்தி உள்ள மணவாட்டி. அதற்கு அடையாளமாக தான் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு மரணத்தை காணாமல். அதான் பவுல் சொல்கிறார், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஒரு இமைப்பொழுதில் யார்? புத்தி உள்ள மணவாட்டி, கரைத்திரையற்ற சபை பிள்ளைகள், விசுவாசிகள், தேவனுக்கென்று 100% சாட்சியாய் வாழுகிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்புறம் 60, 30 அதெல்லாம் தள்ளப்பட்டு அவங்களுக்கு பல உபத்திரத்தில் சிக்கிக்கொள்வார்கள். சாத்தானுடைய ஆட்சியில் அப்போ சாட்சியாய் வாழணும். அநேகர் முயற்சி பண்ணுவாங்க, அவங்களால் கூடாத போகும். ஆகவே உலகத்தை சார்ந்தல்ல, தேவனை சார்ந்து வாழும்போது தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள்ளும். அதுதான் உயிர், அதுதான் ஜீவன். யாராச்சும் உயிர் வேண்டாம் ஜீவன் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? வார்த்தை தான் உயிர், வார்த்தை தான் ஜீவன். ஆகவே அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு வேதம் சொல்லுகிறபடி நம்ம வாழும்போது ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு முன்னாடி 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். அது எப்போ நடக்கும்? இன்றைக்கோ, அடுத்த வாரமோ, அடுத்த மாதமோ, அடுத்த வருஷமோ, இன்னும் 5 வருஷமோ, 10 வருஷமோ, 100 வருஷமோ, இன்னும் 1000 வருஷம் கூட ஆகலாம். அது தேவனுடைய கையில் உண்டு. 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பித்தா இங்கே கொலை இல்லை, கொள்ளை இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லாம் ஒரே பூமி ஒரே சாமி என்ற நிலைக்கு வரும். இதெல்லாம் சாத்தியமானு கேட்டால்
ஒரே ஒரு கொரோனா வந்தால் சிலையை தொட்டால் கொப்பளம் வரும், அப்பளம் வராது, கொப்பளம் வரும். விக்கிரகத்தை வணங்குறவங்கள கொப்பளம் வரும்போது என்ன பண்ணுவாங்க? அப்பா சாமி எல்லாத்தையும் போட்டு உடச்சிவிட்டு அவங்களே மனம் திரும்புவாங்க. தேவன் செய்வார். அதிசயம் செய்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன். தேவனை சாட்டியில் அடித்து சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார். எப்படி வேண்டுமானாலும் தேவன் செய்வார். செய்யும்போது இந்த பூமி ஏதேனும் தோட்டமாக மாற்றி கொடுப்பார். அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். 1000 வருஷ அரசாட்சி தேவன் நம்ம காத்தில் தந்தால் நாமளே மறுபடியும் இளமையை கழுகு போல் கிராவிட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சரீரம் கெட்டிக்கோழி மாதிரி நேர்த்தியாக செய்வார். ஆகவே அதுக்காக காத்திருப்போம். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு அந்திகிறிஸ்து கோமாளி தாத்தா ஆட்சி முடிஞ்சு அதுக்கு பின்னாடி முத்திரைகளாம் உடைத்து எல்லாத்தையும் நோக்கி உலகத்தை உலகம் முடியும் போது தான் இயேசு வருவார். இதோ அறை வீட்டில் இருக்கிறாரு, இதோ வனாந்தத்தில் இருக்கிறாரு, எருசலேமில் இருக்கிறாரு. ராஜாவை வந்துட்டாருன்னு சொல்லி நம்பாதீங்க, போகாதீங்க, கேட்காதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்கள். பிதாவே எங்கும் தொழுது கொள்கிற காலம். இயேசு நமக்குள்ளே இருப்பார். 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு நமக்குள்ளே இருந்து சொன்னதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதற்காக வார்த்தையை கவனமாய் வாசிப்போம், யோசிப்போம், விசுவாசிப்போம். நம்ம சேனல் இயேசு வழி திருச்சபை. இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் டச் பண்ணால் உங்களுக்கு தேவன் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.